ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் முடிச்சுட்டு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்னா என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டெஃபினிஷன் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. அதாவது ஹைப்பர் ஃபோக்கஸ் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வேற எதை பத்தியுமே யோசிக்காம ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மைண்ட்ல அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா அந்த ஒரு விஷயத்துல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது. ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படி கிடையாது. நம்ம மைண்டை வாண்டர் பண்ண விடுறது. நம்ம மைண்ட்ல சொல்றது கான்ஷியஸா வாண்டர் பண்ண விடுறது. அப்போ வந்து உள்ள இருக்கிற டாட்ஸ் ஆஃப் தாட்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் சர்ஃபேஸ்க்கு வந்து வில் பி ஏபிள் டு கனெக்ட் த டாட்ஸ். அண்ட் அது வந்து நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் நம்ம ஏன் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்க்கு ரொம்ப அவர்சிவா ஃபீல் பண்றோம், அவர்சிவ் அப்படின்னா ஏன் அது வந்து வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இத்தனை நாளா நம்ம இவால்வ் ஆனதுல வந்து இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ல தான் நம்ம இவால்வ் ஆயிருக்கோம், விச் இஸ் ரீப்ரொடக்ஷன், பிளஷர், த்ரெட். இதனால ஸோ நம்ம நேச்சுரலா மைண்டை வாண்டர் பண்ண விடுறோம் அப்படின்னா நம்ம நம்மளோட கவனம் வந்து இயற்கையா இந்த நெகட்டிவ் தாட்ஸ், த்ரெட் அண்ட் பிளஷர் அப்படிங்கறது வந்து நம்ம ஃபோன் பாக்குறது, நமக்கு பிடிச்ச டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஸோ இதுல வாண்டர் ஆகுறதுனால நம்ம லெஸ் ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ தட் இஸ் த ரீசன் நிறைய பேருக்கு வி ஒன்ட் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் வித் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். வி ஒன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். ஏன்னா அது வந்து ஒரு அன்ப்ரொடக்டிவ் மோட். அங்க வந்து நம்ம எதுவுமே அச்சீவ் பண்றது இல்ல, நம்ம சும்மா டே ட்ரீம் பண்றோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும். பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா நம்ம இப்பயும் நம்மளோட டே டைம்ல வந்து சில நேரம் எதையுமே யோசிக்காம அப்படியே மைண்ட் வாண்டர் பண்ண விடுவோம். பட் அது வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் கிடையாது. நம்ம வந்து அது வந்து அன்இன்டென்ஷனலா நடக்கிறது. இயற்கையா உங்களுக்கு ஏதோ மைண்ட் ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது, இல்ல ஒரு வேலையில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணும்போது, இயற்கையா மைண்ட் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆக ட்ரை பண்ணி, ரீசார்ஜ் ஆக ட்ரை பண்ணி மைண்ட் வாண்டர் ஆகும். உங்களால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல ஒரு வேலையில ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் கிடையாது. ஏன்னா அது வந்து தானா பிரெயின் எடுத்துக்கிற பிரேக். நம்மளோட ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட் எப்படி உள்ள போவோம் அப்படின்னா, கான்ஷியஸா நம்ம மைண்ட் வாண்டர் பண்ண விடுவோம். ஸோ நான் வந்து டெலிபரேட்டா வேணும்னே கான்ஷியஸா வாண்டர் தான் பண்ண போறேன்னு இன்டென்ஷன் செட் பண்ணி வாண்டர் பண்ண விடுவோம். அதுல 3 மோட்ஸ் ஆஃப் வாண்டர்ஸ் இருக்கு. இப்ப நானுமே இந்த ஆஹ், இந்த 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 சாப்டர் ஸ்டார்ட் ஆகும்போது சரி வாண்டர் பண்ண விடுறோம், வாண்டர் நிறைய டைம் ஆயிட்டு தான் இருக்கு நமக்கு அப்படிங்கிற தாட் வந்துச்சு. பட் அந்த பாயிண்ட் வந்து ஆத்தர் டச் பண்ணிருக்காரு. தானா மைண்ட் வாண்டர் ஆயிக்கிற ஸ்டேட் வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் கிடையாது. நாம கான்ஷியஸா நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போறோம்னு இன்டென்ஷன் செட் பண்ணி வாண்டர் பண்ண விடுறதுதான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். ஸோ அதுல வந்து 3 ஸ்டைல்ஸ் ஆஃப் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் சொல்றாரு. ஸோ என்ன அப்படின்னா கேப்சர் மோடு. கேப்சர் மோட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மைண்டை வந்து அப்படியே ஃப்ரீயா ரோம் பண்ண விடுவோம். அண்ட் எது எது மைண்ட்லோட டாபிக் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணிப்போம். அது எல்லாத்தையும் ஒரு பென் அண்ட் பேப்பரோ இல்லை ஒரு ஒரு நோட்ஸோ வச்சு நோட் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து ப்ராப்ளம் கிரம்ச்சிங் மோடு. என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம், சால்வ் ஆகாம இருக்குது அப்படின்னா அதை கொண்டு வந்து பிரெயின்ல போட்டுட்டு பிரெயின் அப்படியே அதை சுத்தி வாண்டராக விடுவோம். ஸோ இப்போ அதை பத்தின அந்த ப்ராப்ளம்ஸ் பத்தின டாட்ஸ் எல்லாத்தையும் பிரெயின் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். மூணாவது வந்து ஹேபிச்சுவல் மோடு. அதாவது ஒரு சிம்பிள் டாஸ்க்ல ஏதாவது ஒரு பழக்க தோஷத்துல பண்ற ஒரு டாஸ்க், அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு வாக் போறது, இல்ல ஒரு ஒரு பால்கனில உட்காந்துட்டு ஒரு காஃபி சிப் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஹேபிச்சுவலா நம்ம வந்து ஹேபிச்சுவலா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், ஹேபிச்சுவலா பண்ற டாஸ்க்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட மைண்ட்ல இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேஸை வந்து ரொம்ப எடுக்காது. ஸோ இந்த மாதிரி ஹேபிச்சுவல் டாஸ்க்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த அந்த டாஸ்க்ல எங்கேஜ் ஆகி இருக்கும் போதே மைண்டை வாண்டர் பண்ண விடுறது. அப்ப என்ன ஆகும், அது வேல்யூபிள் ஐடியாஸ், பிளான்ஸ் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளோட சர்ஃபேஸ் ஆஃப் த மைண்டுக்கு விடும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த தேர்ட் மோடு தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் மோட் அப்படின்றாரு. எஸ், ஓகே. ஸோ இது இது வந்து ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கான்ஷியஸா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் குள்ள போவோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் இப்போ இன்ட்ரோடக்ஷன், ஐ மீன் இப்போ சாப்டருக்குள்ள போலாம். இப்போ இந்த மைண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் ஓகே, இப்போ இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம மைண்டை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏன்னா இது டோட்டலி ஒரு ஒரு இன்வர்ட் ஜேர்னி, இட்ஸ் நாட் அவுட்வர்ட் ஜேர்னி. ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகணும்னா நம்ம என்ன பண்ணோம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா என்ன, என்விரான்மெண்ட் எப்படி டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயா வச்சுக்கிறது, நம்ம இருக்கிற ரூமை எப்படி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸோட வச்சுக்கிறது, டிஸ்ட்ராக்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் எப்படி வெளியில வைக்கிறது. ஸோ அப்படிங்கறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட மாதிரி
ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல என்ன பண்ணுவோம், வெளியில இருக்கிற எதையுமே ஹேண்டில் பண்ண மாட்டோம். நமக்கு மைண்டுக்குள்ள திருப்பி உள்ள போவோம். மைண்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள ஹேண்டில் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும், மைண்ட் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு தெரியணும். ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் போகுதுங்கிற இயல்பு, மைண்டோட இயல்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த மைண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, கான்ஷியஸா எப்படி இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்குள்ள மோட்ல போறது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மைண்ட் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த சாப்டர். அவர் வந்து இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் புக்கை எழுதும்போது ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அவர் வந்து அட்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி படிச்சிருக்காரு. அந்த அட்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சதுல அவரோட ஃபேவரட் ஆர்டிகல் என்ன அப்படின்னா, வேர் எவர் மைண்ட் கோஸ். இப்ப நான் சும்மா மைண்டை விடுறேன் அப்படின்னா, சும்மா வாண்டர் பண்ண விடுறேன், விச் இஸ் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட். நான் சும்மா டெலிபரேட்டா வாண்டர் பண்ண விடுறேன் அப்படின்னா, அந்த மைண்ட் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கறது ஆர்டிகல்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்றாரு. அண்ட் பெஞ்சமின் பியர்ட் அண்ட் ஜொனாத்தன் ஸ்கூலர் அப்படிங்கிற 2 பேரோட யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கோட ரிசர்ச்சஸ் பத்தி இப்ப பேசுறாரு. என்ன அப்படின்னா, ஆம், அதாவது இப்ப இவங்க இவங்க வந்து மைண்ட் எங்க வாண்டர் ஆகுது அப்படிங்கறத பத்தி பண்ண ரிசர்ச்சோட ரிசல்ட்ஸ் ஸ்கேட்டர் ஃபோக்கஸை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படி சொல்றாரு. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இப்போ மைண்ட் வாண்டர் ஆகும்போது ஒரு 3 இடத்துக்கு தான் அது போகுது. அது எல்லாருமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஒண்ணு பாஸ்ட், ஒண்ணு பிரசன்ட், இன்னொன்னு ஃபியூச்சர். ஸோ இப்ப இந்த 3 இடத்துக்கும் மைண்ட் வந்து வாண்டர் ஆகும்போது, அதாவது ஒரு விஷயத்துல ஃபுல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு முழு கவனமும் ஒரு விஷயத்து மேல போடுறீங்க அப்படின்னா, அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா அந்த விஷயம் மட்டும் தான் நம்ம ஃபில் ஆயிருக்கணும்னு நினைப்போம். வெளியில இருந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் இடம் இல்லைன்னு நினைப்போம். அப்ப என்ன ஆகும்? கனெக்டிங் தி டாட்ஸ் நடக்காது. ஏன்னா பிரசன்ட்ல இருப்போம். பிரசன்ட்ல ஃபுல் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் போடுவோம். வேற விஷயத்துக்கு மைண்ட்ல இடமே கொடுக்க மாட்டோம். ஆனா அந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் என்ன பண்ணுவோம், கான்ஷியஸா மைண்ட வாண்டர் பண்ண விடுவோம். அப்போ வாண்டர் பண்ண விடும்போது என்ன ஆகுது, மைண்ட் வந்து பாஸ்ட்டுக்கு போகுது, ஃபியூச்சருக்கு போகுது, பிரசன்ட்டுக்கு வருது, ஃபியூச்சருக்கு போகுது, பாஸ்ட்டுக்கு போகுது. அப்படி போகும்போது அந்த போறது அந்த அந்த எபிலிட்டினால தான் நம்ம வந்து ரொம்ப கிரியேட்டிவா மாறுறோம். ஏன்னா பாஸ்ட் இருக்கிற லேர்னிங்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ல நம்ம பண்ண வேண்டிய ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பிரசன்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னு அரைவாகும். ஸோ இந்த மைண்ட் வாண்டரிங், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், இப்போ நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சலிச்சுப்போம். கண்ணை மூடினாலே கண்ட கண்ட தாட்ஸ் வருது, பாஸ்ட்டுக்கு போறோம், ஃபியூச்சருக்கு போறோம் அப்படின்னா கூட அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம். அதுக்கு பாஸ்ட் இருக்கிற லேர்னிங்ஸ் எடுத்துப்போம். அதுக்கு பிரசன்ட்ல நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவோம். சரி, இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடு தான் வந்து இந்த 3யும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மோட். அண்ட் ஒரே சமயத்துல நீங்க ஃபோக்கஸும் பண்ணிட்டு மைண்ட் வாண்டரும் பண்றது இம்பாசிபிள். அதாவது ஒரு விஷயத்த ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்த ஒரு ஃபோக்கஸ்டா பண்றது வேற. அந்த விஷயத்துல நான் வந்து எது தப்பு பண்ணிட்டேன், எது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்றது வேற. ஸோ ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு டோட்டலா நீங்க ஒரு தேர்ட் பர்சனா வெளியில இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அட் அ டைம்ல நமக்கு ஃபோக்கஸ் பண்றது அண்ட் ரிஃப்ளெக்ட் பண்றது இம்பாசிபிள். ஸோ ரிஃப்ளெக்ட்டுக்குன்னு தனியா ஒரு டைம் கொடுத்தா மட்டும்தான் அது பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்மளால வந்து ஒரு ஒரு கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் அரைவ் ஆக முடியும். ஸோ இந்த மைண்ட் வாண்டர் ஆகுறது வந்து பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சருக்கு வாண்டர் ஆகுறது வந்து நம்ம நெகட்டிவா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா அப்படி அது நெகட்டிவ் கிடையாது. அப்படி அப்படி 3 பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3க்கும் மாறி மாறி அது டைம் டிராவல் பண்றதுனால தான் நம்ம வந்து பாஸ்ட் லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபியூச்சர் பிளான்க்காக கரண்ட்லி என்ன ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் பண்ணணுங்கிறத நம்மளால லிஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது இட் எனேபிள்ஸ் யூ டு ஒர்க் வித் கிரேட்டர் இன்டென்ஷன் அப்படின்றாரு. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃபியூச்சர் பத்தி தான் திங்க் பண்ணுவோம் மைண்ட்ல அப்படின்றாங்க. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஜிஸ்ட் என்னன்னா 12, அதாவது இப்ப நம்ம மைண்ட் வாண்டர் பண்ண விடுறோம் அப்படின்னா இந்த ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய ரிசர்ச்சஸை கனெக்ட் பண்றாரு. பட் எண்ட் ஆஃப் த மாரல் ஆஃப் த ஸ்டடி, சம்மரி ஆஃப் த ஸ்டடி என்ன அப்படின்னா, 12% ஆஃப் த டைம் மைண்ட் வந்து பாஸ்ட்டுக்கு போகுது. அண்ட் 28% ஆஃப் த டைம் வந்து மைண்ட் பிரசன்ட்ல இருக்கு. அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட ஒரு 50% வந்துரும். 40% வரும். ஆனா 44% ஆஃப் த டைம் வந்து மைண்ட் ஃபியூச்சருக்கு தான் போகுது. ஓகே.
ஸோ நம்ம வந்து பாஸ்ட்ல இருக்கிறதையும் ப்ரெசென்ட்ல இருக்கிறதையும் விட அது ரெண்டையும் கம்பைன் பண்ணா கூட நம்ம ஃபியூச்சர்ல எவ்வளவு டைம் திங்க் பண்றோமோ அந்த டைம் அதை மேட்ச் பண்றது இல்ல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு ஒரு 100 நிமிஷம் இருக்கு அப்படின்னா நம்ம 12 நிமிஷம் பாஸ்ட பத்தி யோசிப்போம், 28 நிமிஷம் ப்ரெசென்ட பத்தி யோசிப்போம், அண்ட் 44 நிமிஷம் ஃபியூச்சர் பத்தி தான் யோசிக்கிறோம் அப்படிங்கறது தான் டேட்டா சொல்லுது. ஆனா நம்ம பாஸ்ட பத்தியே இருக்கிற பாஸ்ட் தான் நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கோங்கிற ஃபீலிங் நமக்கு இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அது நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்குமே தோணும். நம்ம பாஸ்ட்டுக்கு தான் மைண்ட் நிறைய போகுது. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நிறைய மைண்ட் அசைப்போடுது அப்படிங்கிற ஃபீலிங் வரும். அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, இம்பாக்ட், அதாவது ஒரு ஃபியூச்சர பத்தி 44% ஆஃப் த டைம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் கூட அதோட இம்பாக்ட் கம்மிதான். ஓகேங்களா? அதாவது இந்த ஃபியூச்சர்ல இப்படி ஆயிடுமா? அப்படி ஆயிடுமா? அப்படின்னு ஒரு தாட் வருது. அது ஃபியூச்சர். ஆனா, அதே தாட் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சு, அதுக்கான பெயின நம்ம கான்சிக்வென்ஸஸ நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம்னா, அந்த தாட்டோட இம்பாக்ட் ரொம்ப அதிகம். அதனால நமக்கு வந்து அது ஒரு ஆழமா போய் அந்த பெயின், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் கொண்டு வரதுனால, நமக்கு வந்து பாஸ்ட்ல ரொம்ப நேரம் இருக்கிற ஃபீலிங் வருது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்ல மைண்ட் இருக்கிற டைம விட, ஃபியூச்சர்ல மைண்ட் இருக்கிற டைம் தான் ரொம்ப 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 அதிகம். பாஸ்ட்டும் பிரசன்ட்டும் சேர்த்துனத விட அதிகம். அண்ட் நம்ம மைண்ட் அவ்ளோ நேரம் ஃபியூச்சர பத்தி யோசிக்கிறதுனால தான், நமக்கு இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா, அ நம்ம வந்து கரண்ட்டா ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ஒரு விஷயத்துல மூழ்கி போயிட்டு, நம்ம ஃபியூச்சர பத்தி ரொம்ப யோசிக்கிற ஒரு அ ஒரு 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 டைம் அவைலபிலிட்டிங்கிறத விட ஒரு மென்டல் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால ஃபியூச்சர் அண்ட் இயல்பாவே மைண்ட் வந்து வாண்டர் ஆகும்போது ஃபியூச்சருக்கு வாண்டர் ஆகுறதுனால, நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் பெட்டரா போடுறதுக்கு இந்த மைண்ட் ஃபியூச்சருக்கு வாண்டர் ஆகுற எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. இதேதான் ஒரு சம்மரி ஒரு இவ்வளவு நேரம் நான் சொன்னதுதான் சம்மரியா ஒரு லைன்ல சொல்றாரு. என்ன அப்படின்னா, this enables you to work with greater intention as you consider your future and think about what you should be doing in the present to make it a reality. அதாவது நம்ம ஃபியூச்சர்ல ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம். அந்த ஃபியூச்சர்ல இருக்கிற விஷயத்த பிரசன்ட்ல ரியாலிட்டியா மாத்தணும்னா நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம அரைவ் ஆகணும். சோ இதுக்கு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. அப்ப அதுக்கப்புறம் இந்த பாஸ்ட் பத்தி பத்தி பேசுறாரு. அதாவது 12% ஆஃப் அவர் மைண்ட் வாண்டரிங் வந்து பாஸ்ட்க்கு போகுது இல்லைங்களா? சோ அதுல ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 38% ஆஃப் த பாஸ்ட் தாட்ஸ் எங்கிருந்து வருதுன்னா, ஏர்லியர் அதாவது அ ஏர்லியர் இந்த ஈவென்ட்ஸ், அதாவது இப்ப சாயந்திரமா மத்தியானமா நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நைட் ஆகுது அந்த டைம்லனா, அந்த நாளோட ஏர்லியரா காலையில இருந்து ஒரு ஈவினிங்குள்ள நடந்த விஷயங்களோட தாட்ஸ் தான் 38% அப்படின்றாரு. அதனால தானே என்னவோ காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு வந்து மைண்ட் கிளியரா இருக்கு இல்லைங்களா? நமக்கு நிறைய யோசிக்க முடியுது. காலையில ஒரு விஷயத்த யோசிக்கிறதுக்கும், சாயந்தரம் உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கும் தேர் இஸ் a லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். சோ அதனால தான் வந்து நம்ம அ ப்ராபப்ளி ஒரு மைண்ட் மார்னிங் ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஏர்லியர் ஆஃப் த டே நம்ம தூங்கி தான் இருந்திருப்போம். பெருசா எதுவும் தாட்ஸ் இருந்திருக்காது. அண்ட் 42% ஆஃப் தவர் தாட்ஸ் வந்து, அதாவது இந்த 12% பாஸ்டுக்கு மைண்ட் வாண்டர் ஆகுற 12%, அந்த 12%ல எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்றாங்க. சோ அதுல 38% வந்து ஏர்லியர் இந்த டே ஈவென்ட்ஸ் அன்னைக்கு, ஏர்லியர் ஆஃப் த டே இப்ப சாயந்தரம் இருக்கும்னா காலைல மத்தியானம் என்ன நடந்துச்சுங்கிற தாட்ஸ் நமக்கு வரும். அண்ட் 42% வந்து ப்ரீவியஸ் டேவோட தாட்ஸ் வரும் அப்படின்றாரு. ப்ரீவியஸ் டே ஒரு நாள் 2 நாள் முன்னாடி நடந்த விஷயங்கள், அவரோட தாட்ஸ் வந்து 42% நம்மள ஆக்குபை ஆகும். அதுக்கப்புறம் 20% தான் வந்து டிஸ்டன்ட் பாஸ்ட், அதாவது இன்னைக்கு காலையில இல்லாம நேத்து முந்தா நேத்தெல்லாம் இல்லாம அதுக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்ட்ல இருக்கிற தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20% தான் நமக்கு வரும் அப்படின்றாரு. மேபி இது வந்து நிறைய உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு விஷயம், நமக்கு வந்து இப்போ ஒரு நேத்திக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நேத்திக்கு முந்தா நேத்திக்கு ஒரு விஷயம் நமக்கு பாதிக்கிற மாதிரி நடக்குது அப்படின்னா, அது இன்னைக்கு நம்மள பாதிச்சுட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு பாதிக்கிறத விட அடுத்த வாரம் நம்ம மைண்ட்ல அது அவ்வளவு பாதிக்காது. சோ இது இது வந்து பிரெயினோட எபிலிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு என்ன ஃபீலிங், என்ன எமோஷன்ஸ், என்ன தாட்ஸ் வந்தாலும் ஓகே. இன்னைக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அடுத்த ஒரு 48 ஹவர்ஸ்க்கு இது இப்படிதான் மைண்ட்ல இருக்கும். ஏன்னா மைண்டோட இயல்பே வந்து
42% ஆஃப் த டைம் வந்து முந்தின நாள் என்ன நடந்துச்சோ அதுக்கு அதை கொண்டு நம்ம சர்ஃபேஸ்ல போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம பெருசா டீப்பா கூட இது நடந்த சம்பவங்களுக்கு மீன் எனிதிங் நமக்கு பாதிக்கிற மாதிரி நடந்த பாஸ்டுக்கு ஃபீல் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் யா அண்ட் ஒன்லி 20% ஆஃப் த டைம் வந்து நம்ம டிஸ்டன்ட் பாஸ்ட பத்தி யோசிக்கிறோம். அண்ட் இன்னொன்னு எப்படின்னா ஆஹ் நம்ம மைண்ட் வந்து ஜஸ்ட் வாண்டர் ஆகுறத தாண்டி நம்மளோட த்ரெட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கும். அதாவது ஒரு நெகட்டிவ் இமெயில், நம்மளால மறக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு நமக்கு ஏதாவது பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம், ஆஹ் இதெல்லாம் வந்து மைண்ட் ஞாபகம் வச்சுக்கும். அதோட இம்பாக்ட் கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட 50% ஆஃப் த டைம் நம்ம மைண்ட் ஃபியூச்சருக்கு போனா கூட பாஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் நம்ம யோசிக்கிற ஃபீலிங் ஏன் வருது அப்படின்னா ஃபியூச்சர் தாட்ஸ் கொடுக்கிற இம்பாக்டை விட பாஸ்ட் தாட்ஸ் கொடுக்கிற இம்பாக்ட் ரொம்ப அதிகம். சோ அது எதுக்கு இந்த பாயிண்ட் இப்ப எதுக்கு சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம மிஸ்டேக்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம பாஸ்டையும் ஃபியூச்சரையும் கனெக்ட் பண்ணிக்கூடிய எபிலிட்டி நம்ம மைண்டுக்கு இருக்கு. ஆனா சில சமயம் நம்ம அது வந்து அந்த பாஸ்ட் வந்து நம்ம ரேண்டம் மெமரிஸா நாள் பூரா நமக்குள்ள வந்து அது வந்து ரொம்ப ஒரு அன்னாயிங்கா அப்படின்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு போயிருக்கும். நமக்கும் தெரியும் அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஆனாலும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயம் ஓகே இது நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு வேற மாதிரி ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் எடுக்க முடியும், இதை மாத்த முடியும் அப்படின்னா அதை பத்தி யோசிக்கிறது ஓகே. பட் மாத்த முடியாத விஷயங்களை பத்தியும் தேவையில்லாம மைண்ட் கொண்டு நம்ம பிரெயின்ல போட்டுட்டு த்ரூ அவுட் த டே நம்மள ரொம்ப அனாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யா இது வந்து நம்மளோட என்ன சொல்றது, நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவ் விஷயத்த நம்ம நெகட்டிவா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதாவது பாஸ்ட்ல நடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி அது ஃபியூச்சர்ல அவாய்ட் பண்ணாம இருக்க யூஸ் பண்றதுக்கு பதிலா பாஸ்ட் அப்படி அவாய்ட் பண்ணாம இருக்க நம்ம ப்ரொடக்டிவா கிரியேட்டிவா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பதிலா பாஸ்ட் நடந்த விஷயங்கள் நம்மள ஃபியூச்சருக்கு போக விடாம ப்ரெசென்ட்லயே ஸ்டாப் பண்ற மாதிரி அது நெகட்டிவா சில சமயம் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். சோ அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்றாரு. அண்ட் சம் லெவல் இந்த பாஸ்ட் தாட்ஸ் வந்து அஹ், என்ன சொல்றது, இந்த பாஸ்ட் தாட்ஸ் யோசிக்கும் போது நமக்கு அந்த அஹ், அதாவது இப்ப பாஸ்ட் ஒரு 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 ஏதோ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இப்ப கொண்டு மைண்ட் நம்ம கிட்ட போடுது அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரியலாவே நமக்கு ஃபீல் ஆகுற அளவுக்கு அது பவர்ஃபுல். அதனாலதான் நம்ம பாஸ்ட் தாட்ஸ் சில சமயம் ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வி எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தாட்ஸ் ஆஸ் இஃப் தே வேர் ரியல் அப்படின்றாரு. நம்ம வந்து இப்ப யாராவது நம்மள ஏதாவது பேசியிருந்திருக்கலாம், அந்த சமயத்துல கோவம் வந்திருந்திருக்கலாம். ஆனா அதை பத்தி இப்ப நினைக்கும் போதும் அதே கோவம் நமக்கு வருது அப்படின்னா அந்த தாட்ஸ் அது வந்து ஒரு எண்ணம் மட்டும்தான், அது ஒரு தாட் மட்டும்தான். அது ஆல்ரெடி பல மாசங்களுக்கு முன்னாடி நடந்து போன விஷயம் அப்படி இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்து போன விஷயங்கிறத தாண்டி இப்பயும் நமக்கு அதே எமோஷன்ஸ் மைண்ட் வெளில கொண்டு வர அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பாஸ்டே ரொம்ப ரியலா பிரசன்டா சில சமயம் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆஹ் அந்த ஒரு அந்த ஒரு கேரக்டர் நம்ம மாத்தல அப்படின்னா திடீர்னு நம்ம ஏதோ முக்கியமான வேலையில இருக்கும்போது திடீர்னு நம்ம எங்கிருந்தோ ஒரு தாட் வந்து நம்ம டேவை ஹைஜாக் பண்ணிடும். ஆஹ் நம்மள வந்து டென்ஷன் பண்ணிடும். நம்ம வந்து ஓகே இப்படி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இப்படி சொல்லிட்டோம், நம்ம இப்படி சொல்லியிருந்திருக்கலாம். அண்ட் டென்ஸ் அப் அட் த ஸ்டூபிட் ஸ்டஃப் வி ஹவ் செட் அண்ட் டன். நான் ஏதாவது ஸ்டூப்பிடா பண்ணிருப்போம், சரி இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நம்ம ரொம்ப முட்டாள்தனமா பண்ண விஷயங்கள்லாம் நினைச்சு நம்ம டென்ஷன் ஆவோம். ஆஹ் உம் திரும்ப திரும்ப அதை நினைச்சு அது நடந்தப்ப என்ன இமோஷன் நமக்கு வந்துச்சோ அந்த இமோஷனை இப்பயும் பிரசன்ட்ல கொண்டு வந்துட்டு இருப்போம். சோ இப்படி எல்லாம் மைண்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். பேசிக்கலி இந்த புக்கு ஃபுல்லாவே வந்து எல்லா சொல்யூஷன்ஸ், அதாவது மைண்டை ஃபோக்கஸ் பண்றதுக்கோ இல்ல ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பண்றதுக்கோ போறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அந்த தியரி பார்ட்டை முடிக்கிறாரு, கம்ப்ளீட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு. சோ இந்த பார்ட் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு பார்ட். பாஸ்ட் 12% இருந்தா கூட பாஸ்டோட தாக்கம் ரொம்ப அதிகம் நமக்கு. ஏன்னா பாஸ்ட் நடந்த விஷயத்த இப்பயும் நம்ம ரியலா நடக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். அண்ட் இமேஜின் பண்ணிட்டு அப்ப என்ன இமோஷன் வந்துச்சோ அதே இமோஷனை இப்பயும் நம்ம வெளில வர்றதுக்கு அலோவ் பண்றோம். அப்படி அலோவ் பண்ணும்போது
பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரோட தாக்கத்தை விட பாஸ்டோட தாக்கம் அதிகமாயிடுது. அப்போ வந்து நம்ம ப்ரொடக்டிவா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது, இல்ல ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல மைண்டை வாண்டர் பண்ண விடும்போது, நம்ம ஏன் வாண்டர் பண்ண விடுறோம்? நம்ம கிரியேட்டிவிட்டி எல்லாம் வெளியில வந்து நம்ம ஒரு ப்ரொடக்டிவ் சொல்யூஷன் எடுக்கணும், இல்ல ஒரு கிரியேட்டிவ் சொல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வாண்டர் பண்ண விடுறோம். ஆனா இது வந்து என்ன பண்ணும்? காலையில் நடந்தது, முந்தா நேத்து நடந்தது, நேத்து நடந்தது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது, அதுல நடந்தது ரியலாவே நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மள மேனிபுலேட் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஓகே பிரெயின் இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கான்சியஸா நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். இப்ப என்னன்னா அடுத்து இது வந்து பாஸ்ட் பத்தின விஷயங்கள். மைண்ட் 3 இடத்துக்கு வாண்டர் ஆகுது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இது பாஸ்ட். இப்போ வந்து பிரசன்ட்டுக்கு வரேன். பிரசன்ட் என்ன அப்படின்னா 28% ஆஃப் த டைம் வந்து மைண்ட் பிரசன்ட்ல இருக்கும் அப்படின்றாரு. ஆம், இது அதாவது பிரசன்ட்ல இருந்தா கூட சரி பிரசன்ட்ல இருக்குதுன்னா நம்ம ஒரு விஷயத்த கவனம் போட்டிருப்போம் இல்லையா? பிரசன்ட் மூமெண்ட்ங்கிறதுல இந்த மூமெண்ட் இப்ப இந்த மூமெண்ட் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து இந்த இப்ப பிரசன்ட் தானே அது எப்படி பாஸ்ட் ஃபியூச்சருக்கு போகும். அப்ப பிரசன்ட் நம்ம போக்கஸ்டா தான் இருக்க முடியும். மைண்ட் வாண்டர் ஆனா வேற வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிரும்ல அப்படிங்கிற கேள்வி வரும் நமக்கு. பட் இப்ப என்ன அப்படின்னா பிரசன்ட்ல அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஒர்க்ல ப்ரொடக்டிவா மூவ் ஆக மாட்டோம். ஆனா அந்த ஒர்க்க சுத்தின தாட்ஸோடயே இருக்கும் பிரசன்ட்ல. அது வந்து இந்த பிரசன்ட் தாட்ஸ்ல நம்ம இருக்கும்போது என்னன்னா மைண்ட் வந்து இட் வில் ஸ்டில் வாண்டர். பட் அந்த வாண்டர் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் வாண்டரா இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு வேலை நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை பண்ணிட்டு இருக்கு ஓகே ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கோம். அந்த பட்ஜெட் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஃபோக்கஸ் அதுல இருக்கும். போட்டுட்டு இருக்க நம்ம அப்படியே மைண்ட் வாண்டர் ஆகும்போது என்ன ஆகும்? இது இன்னும் எப்படி பண்ணலாம்? இன்னும் ஆல்டர்னேட்டிவ் எப்படி பண்ணலாம்? ஆல்டர்னேட் அப்ரோச் எப்படி இருக்கும்? அப்படிங்கறத அரௌண்ட் த பிரசன்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையை சுத்தி நம்ம மைண்ட் வாண்டர் ஆகும். சோ இது இது வந்து எப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த கண்ணு முன்னாடி பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு இன்னும் பெஸ்டா என்ன பண்ணலாம், பெஸ்ட் அப்ரோச் என்னவா இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்கும். சோ அதுதான் பிரசன்ட்ல வாண்டர் ஆகுறது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிச்சிட்டு இருப்போம். ஆனா அவர் பேசுறது வந்து ஆம், நமக்கு என்ன சொல்றது, அவர் பேசுறது அன்ப்ரொடக்டிவா இருக்குது நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா இது வந்து அது டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட்டுங்களா? சோ ஆனா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே மைண்ட் வந்து வாண்டர் ஆகி அத ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும். என்ன ஹவ் ஐ மீன் அந்த சென்டென்ஸ் நான் ஜஸ்ட் படிக்கிறேன். ஹவ் வி கேன் பெஸ்ட் அப்ரோச் அன் ஆக்வர்ட் கான்வர்சேஷன் டு டெல் அ கோவொர்க்கர் அபவுட் த சேஞ்சஸ் ஹி ஷுட் மேக். அதாவது அதாவது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது நம்ம அவர் முன்னாடி தான் இருப்போம். நம்ம கவனம் பூரா அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனாலும் அவரு பேசுறதுல வந்து நம்ம மைண்ட் பாண்டர் பண்ணும். இது இப்படி சொல்லலாமா அவரு? அப்படி சொல்லலாமா? இத நாம எப்படி கன்வே பண்ணலாம்? எப்படி ஆக்வர்டா இல்லாம கன்வே பண்ணலாம்? அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் வந்து அ வாண்டர் ஆகும். இதுதான் பிரசன்ட் வாண்டரிங்கான எக்ஸாம்பிள்ஸ். யாஹ்! சோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஒ அதாவது அம் ஹைப்பர் ஃபோகஸ் மட்டும் தான் ப்ரொடக்டிவ். ஸ்கேட்டர் ஃபோகஸ் வந்து கிரியேட்டிவ் அப்படின்னு எடுக்கிறத விட, பிரசன்ட்ல வந்து ஸ்கேட்டர் ஃபோகஸ் பண்ணும்போது, அது லிட்டில் ப்ரொடக்டிவாவும் மாறுது. ஏன்னா அப்படின்னா, அந்த வொர்க்க வந்து அ இன்னும் பெட்டரா பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அண்ட் இந்த இவென்ச்சுவலி இட் இஸ் மேக்கிங் த வொர்க் மோர் ப்ரொடக்டிவ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. நம்ம ஆல்ரெடி பேசின மாரி, ஒரே சமயத்துல ஒரு விஷயத்துல ஃபுல் ஃபோக்கஸும் போட்டுட்டு, அந்த விஷயத்த பத்தி ரிஃப்ளெக்ட்டும் பண்றது. ரிஃப்ளெக்ட்னா இப்ப நம்ம கேட்டலிஸ்ட் கேட்கிறோம். கேட்டலிஸ்ட் கேட்டுட்டு நம்ம அனுபவம் என்ன? அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்குள்ள இருந்து அப்படியே வந்து பிரதிபலிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? சோ ஒரு விஷயத்த ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபோக்கஸும் பண்ணிட்டு, ரிஃப்ளெக்ட்டும் அட் அ டைம்ல பண்றது இம்பாசிபிள். ஆ அதனால தான் வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணும்போது, நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணவே முடியாது. சோ, ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுவோம். தென் நம்ம மைண்ட் வாண்டர் பண்ண விடுவோம். வாண்டர் பண்ண விட்டு, அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் எடுப்போம். ஆ சோ இது அதனால தான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகுது. ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து ப்ரொடக்டிவா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம மைண்ட் வேலை செய்யுமே ஒழிய, இந்த மாரி மைண்ட் வாண்டர் பண்ண விட்டோம் அப்படின்னா, அதுல கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து, அ ஒரு புரிதல் நமக்கு இல்லாம இருக்கும். அண்ட் இன்னொன்னா வித்வுட் என்டரிங் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட் யூ நெவர் திங்க் அபவுட் த ஃபியூச்சர். நம்ம வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்குள்ள மோடுக்குள்ள போய் மைண்ட் வாண்டர் பண்ண விடாம
நமக்கு ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ற ஒரு தாட்டே இருக்காது. ஏன்னா நம்ம கவனம் ஃபுல்லா ஏதோ ஒரு பிரசன்ட் ஆக்ஷன்ஸ்லயே போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் எப்பவுமே நம்ம வந்து இப்ப ஏதோ ஒரு ஒரு இமெயில் எழுதுறோம், இல்ல ஒரு பட்ஜெட் போடுறோம், இல்ல வந்து டிராஃப்டிங் பேப்பர், எதுவா இருந்தாலும் சரி. இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி மைண்ட் அப்படியே ஃப்ரீயா வாண்டர் பண்ண விட்டாதான் இந்த வேலையெல்லாம் எப்படி பெட்டரா பண்றதுங்கிறதை கூட நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிரசன்ட் முடிஞ்சது. இப்ப அடுத்து வந்து ஃபியூச்சர். அதாவது பிரசன்ட்டையும் பாஸ்டையும் பாஸ்ட் ஒரு 12% ஆஃப் த டைம் ஓடுது. பிரசன்ட்ல ஒரு 28% ஆஃப் த டைம் ஓடுது. இது 2யும் தாண்டி 48 சாரி, இதுக்கு முன்னாடி நான் 44% தப்பா சொல்லிட்டேன். 48% ஆஃப் த டைம் வந்து மைண்ட் ஃபியூச்சர் தான் யோசிக்குது. மைண்ட் வாண்டர்ஸ் டு திங்க் அபவுட் த ஃபியூச்சர் 48% ஆஃப் த டைம். இது வந்து ஓகே. இப்ப 48% ஆஃப் த டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுல எது எத்தனை நேரம் யோசிக்கிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா, 44% ஆஃப் த டைம் வந்து இன்னைக்கு என்ன நம்ம டேல இருக்கு, இன்னைக்கு டேல என்ன சேலஞ்ச், என்ன ஏதுங்கிறத யோசிப்போம். 40% ஆஃப் இது வந்து நாளைத்த பத்தி யோசிப்போம். ஆஹ் இது வந்து இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிளானிங்லயே இந்த டே போகும். அது அப்படி பண்ணலாமா, இது இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது. ஓகே. ஆமா. சோ இப்போ 48% ஆஃப் த டைம் வந்து ஃபியூச்சர். அதுல வந்து எப்படி இப்ப இப்போ பாஸ்ட் எப்படி எடுத்துச்சு? 12% ஆஃப் த டைம்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல என்ன நடந்துச்சு? நேத்து என்ன நடந்துச்சு? அப்புறம் தான் 20% தான் ரொம்ப ரொம்ப பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத யோசிக்கிறோம். சோ அது மாதிரி ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு? அப்படிங்கறத ஒரு 44% ஆஃப் த டைம் யோசிக்கிறோம். நாளைக்கு என்ன? இன்னைக்கு நாளைக்கு பிரச்சனைகளை தான் வந்து இயல்பாவே மைண்ட் வந்து ஒரு 44% அண்ட் 40% ஆஃப் த டைம் யோசிக்குது. அண்ட் ரிமைனிங் டைம் தான் ஃபியூச்சர் கோல்ஸ் பத்தி யோசிக்கிறோம், விச் இஸ் டிஸ்டன்ட் ஃபியூச்சர். ஸோ ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போனா கூட நம்ம அதுல என்ன தாட்ஸ் அலோவ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். நான் ஓகே, நான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கேன், நான் அப்படியே ஃப்ரீயா மைண்டை வந்து ஃப்ரீயா வாண்டர் பண்ண விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் நேத்து நடந்த விஷயங்கள், நான் இன்னைக்கு நாளைக்கு நடக்க போற விஷயங்களை பத்தி மட்டுமே நம்ம மைண்ட் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது மைண்டோட இயல்பு. பாஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு நேத்து என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கும். ஃபியூச்சர்னா மறுபடியும் இன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணலாம், இல்ல நாளைக்கு என்ன பண்ணலாங்கிறது யோசிக்கும். அப்படி யோசிக்கும் போது ஓகே, மைண்ட் இப்படிதான் வாண்டர் ஆகும். பட் நான் வந்து என்னோட ஃபியூச்சர் கோல்ஸ் பத்தி யோசிக்கணும். நான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக யோசிக்கணும். நான் வந்து ஐடியாஸை கேப்சர் பண்றதுக்காக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்டென்ஷன் செட் பண்ணி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்குள்ள மோடுலக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஒரு மொமெண்ட்டும் வந்து ஒரு சாகசம் மாதிரி. ஒரு மொமெண்ட்டுமே வந்து அந்த மொமெண்ட்ல நான் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது நான் தான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மைண்ட் வந்து அங்க எங்க போயிட்டு தான் இருக்கும். பட் இந்த மொமெண்ட் என் மைண்ட நான் எங்க த்ரோ பண்றேன், என் மைண்ட என்ன யோசிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனா நான் செட் பண்றேன் அப்படிங்கும்போது ஐ சூஸ் மை ஓன் அட்வென்ச்சர் ஸ்டோரி அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கண்டினியூஸா, அதாவது நம்ம வந்து ஒரு செகண்டும் நம்ம பிரெயினை புரிஞ்சுக்கிட்டு, நம்ம தாட்ஸை புரிஞ்சுக்கிட்டு, ஒரு செகண்டும் நம்ம வந்து இன்டென்ஷன் செட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஃபியூச்சர் பார்த்த நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்னால ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து பெட்டர் ஃபியூச்சர் பார்ட்ஸை இமேஜின் பண்ண முடியும். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போக போக நம்மளோட ஃபியூச்சர் பார்த்த வந்து நாம பெட்டரா இமேஜின் பண்ணி சூஸ் பண்ண முடியும். நம்ம இந்த பர்சன் கிட்ட பேசணுமா வேணாமா, ஓகே இங்க இங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜாப் ஆஃபரை அக்செப்ட் பண்ணுமா வேணாமா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை எடுக்கணுமா வேணாமா. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இமேஜின் பண்ணி நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம வந்து அதோடையே இன்டென்ஷனலா வாண்டர் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபியூச்சர், அதாவது அந்த ப்ராஜெக்ட் எடுக்கணுமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடு ஓகே. அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுனால அதோட கான்சிக்வன்சஸோட வெயிட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு 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 முடிவு எடுக்கும் போதும் அந்த முடிவோட கான்சிக்வன்சஸ் என்ன, அந்த கான்சிக்வன்சஸோட எஃபெக்ட் என்ன, அந்த அதாவது ஒரு ஒரு ஒண்ணு யோசிக்கிறோம், அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம்.
அந்த முடிவு எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நம்மள பாதிக்குமா, பாதிக்காதா? அதோட வெயிட்டேஜ் என்ன? இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள தான் போணும் அப்படின்னு சொல்றாரு. அது இன்னொன்னு என்னன்னா அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்கும்போது, இந்த ஆட்டோ பைலட் மோடு வந்து நமக்கு நேச்சுரலா ஆஃப் ஆயிடும். ஆட்டோ பைலட் மோட்னா என்ன? நம்ம ஒரு இன்டென்ஷனலா இல்லாம பிரெயினே அது பாட்டுக்கு சில வேலைகள அப்படியே தானா செஞ்சுகிட்டு இருக்கும். அதுதான் ஆட்டோ பைலட் மோட். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்குள்ள மோட்குள்ள போகும்போது நம்ம ஆட்டோ பைலட் மோட டைரக்டா ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுல இருந்து ஒரு விஷயம் ஒரு ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி அந்த ரொட்டீன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து நம்மள டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி நாம வந்து நம்மளோட மைண்ட கான்சியஸ் வாண்டரிங்ல விட ட்ரை பண்ணுவோம். அதாவது இப்போ ஒரு ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னு என்னது, தானா நடக்கிற ரொட்டீன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்மள டேக் ஓவர் பண்ணிடும். நம்ம இதுதான் பண்றோங்கிற ஒரு தெளிவே தெரியாமயே நம்ம வந்து இப்போ கையில போன் வச்சிருப்போம். சும்மா கியூல நிக்கும்போது பாத்தீங்கன்னா, கையில இருந்து ஃபோன் எடுத்து நம்ம அதுல யூடியூப் பார்த்துட்டு இருப்போம். இல்ல Facebook பார்த்துட்டு இருப்போம். இல்ல Instagram பார்த்துட்டு இருப்போம். இது வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோடு. நம்ம இதுதான் பண்றோம்னு தெரியாமயே நம்ம நேச்சுரலா ஏதோ ஒரு ட்ரிகர் வந்துச்சுன்னா, அந்த ட்ரிகருக்கு அப்புறம் அது அப்படியே அந்த ஆக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு இருப்போம். ஸோ இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகும்போது, அந்த இத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆட்டோ பைலட் மோட ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம நம்மள தாண்டி நம்ம மைண்ட வந்து நம்மள மீறி நம்ம மைண்ட் அங்க ஆக்ஷன் பண்ண விடுறது இல்ல. நம்ம கான்சியஸா கொண்டு வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போடுவோம். ஸோ அதனால வந்து ஆட்டோ பைலட் மோட் தானா ஆஃப் ஆயிடும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஃபியூச்சர பத்தி யோசிக்கும் போது தான் நம்ம மைண்ட் வந்து இந்த ப்ராஸ்பெக்டிவ் பயாஸ்க்குள்ள போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் விஷயம். ப்ராஸ்பெக்டிவ் பயாஸ் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைப்போம். அது இப்படிதான் நடக்கும்னு நம்ம அண்டர் எஸ்டிமேட் மீன் நம்ம இப்படிதான் நடக்கும்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். அப்படி எஸ்டிமேட் பண்ணும்போது அது நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், பாஸ்ட் தப்புகள்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணாம நம்ம ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். உதாரணத்துக்கு யா இப்போ ப்ராஸ்பெக்டிவ் பயாஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 10,000 புக்ஸ் விற்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா, இதுவரைக்கும் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் என் மைண்டுக்கு வரவே வராது. நான் இதுவரைக்கும் பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா 10,000 புக்ஸ் விக்க முடியாது அப்படிங்கிறது என் மைண்டுக்கு வராம, ஃபியூச்சர்ல நான் 10,000 புக் விக்க முடியும் அப்படிங்கறது மட்டுமே மைண்ட் வந்து நமக்கு ஃபேவரபிளா இருக்கிற விஷயத்த மட்டுமே மைண்ட் வந்து தூக்கி தூக்கி நமக்கு காட்டும். சோ அந்த பயாஸ்க்குள்ள நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்ம கான்ஷியஸா தெளிவா ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நம்ம பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு, ஃபியூச்சர பத்தி பிளான் பண்றாங்கிற பேர்ல அப்படியே ஃபியூச்சர்ல அப்படியே இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சைட். பட் அது எல்லா டைமுமே நம்ம அதுக்கு அப்ளிகபிள் ஆவாது. ஆ சில சமயம் மைண்ட் வந்து நேச்சுரலாவே நம்ம ஸ்கேட்டர் பண்ண விடும்போது, இந்த ப்ராஸ்பெக்டிவ் பயாஸ்க்குள்ள போயிடும். நம்ம வந்து ஃபியூச்சர் பத்தி நல்லா இமேஜின் பண்ணிட்டே அப்படியே போயிட்டே இருப்போம். பட் இமேஜின் பண்றத தாண்டி பாஸ்ட் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணி, அத வந்து பிரசன்ட்ல ஆக்ஷன்ஸா மாத்துனா மட்டும் தான் ஃபியூச்சர்ல நான் இமேஜின் பண்ற ரியாலிட்டி எனக்கு கிடைக்கும். சோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மைண்ட் அலைப்பாய விடுறோம், ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி இல்லாத பல விஷயங்கள்ல அப்படியே அலைப்பாஞ்சிட்டு இருக்க கூடாது. நம்ம பாஸ்ட் லேர்னிங்ஸையும் கனெக்ட் பண்ணி பிரசன்ட் ஆக்ஷன்ஸா என்ன பண்ணா ஃபியூச்சர்ல அது ரியாலிட்டி ஆகும் அப்படிங்கறத ஒரு பயாஸ் இல்லாம யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேர் த மைண்ட் வாண்டர்ஸ், இந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது அந்த மீன் எங்க எங்க போகுது, எவ்வளவு எவ்வளவு நேரம் போகுதுங்கிறது ஒரு சார்ட்டா கொடுத்திருக்காரு. அது நான் குரூப்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன், PB15 குரூப்ல. ஓகே. அண்ட் இப்ப என்ன அப்படின்னா, ம், ஆ, ஒரு அந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் வந்து நேச்சுரலி நம்மள வந்து பிளானிங் மோடுக்குள்ள எடுத்துட்டு போகும். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணிட்டு இருக்கோம். இல்ல வந்து ஃபுல் ஃபோக்கஸ் இல்லன்னா கூட கரண்ட்டா ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபியூச்சர பத்தி யோசிக்க மாட்டோம். ஃபியூச்சர பத்தி பிளான் பண்ண மாட்டோம். ஆனா இதே ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல வந்து நம்ம மைண்ட வந்து ஃப்ரீயா வாண்டர் பண்ண விடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து 14 டைம்ஸ் மோர் நம்ம ஃபியூச்சர் பத்தி யோசிப்போம். 14 டைம்ஸ் மோர் நம்ம வந்து பெட்டர் அப்ரோச்சஸ் பத்தி யோசிப்போம். அப்படி 14 டைம் அதிகமா யோசிப்போன்றாரு. இப்ப நான் உட்கார்றேன், உட்கார்ந்து ஆ ஆ இப்ப இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராப்ளம்ல உட்காந்து ஒரு வொர்க் பண்ணிருக்கேன், இல்ல ஒரு பட்ஜெட்டிங் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்ம கவனத்த அது எடுத்துரும். அதே ஒரு நிமிஷம் ஸ்டெப் பேக் பண்ணி மைண்ட வாண்டர் பண்ண விடுறேன் அப்படின்னா,
14 மடங்கு அதிகமா அது வந்து அந்த ஃபியூச்சர் பிளானிங்கை பத்தி யோசிக்கும். இன்னும் எப்படி பெட்டரா பண்றாங்கறத பத்தி யோசிக்கும். ஸோ ஒரு ஒரு வேலை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி மைண்டை வாண்டர் பண்ண விடுறது வந்து 14 டைம்ஸ் உங்களோட பெட்டர் அப்ரோச்சஸ்க்கான வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காவே, அதாவது இப்போ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி வாண்டர் பண்ண விடுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்மளோட பாஸ்ட் லேர்னிங்ஸ் அது கொண்டு வந்துரும். பாஸ்ட் பாஸ்ட்ல என்ன பண்ணிருக்கோம், ஃபியூச்சர்ல என்ன வேணும், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பிரசன்ட்ல என்ன பண்ணணும், பிரசன்ட்ல என்ன பண்ணா என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம இமேஜின் பிளானிங் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து ரியாலிட்டியா மாத்தலாம் அப்படிங்கறத நேச்சுரலாவே மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒண்ணுல வந்து ஒரு மூழ்கி போய் ஒரு வேலை பண்றோம், அப்படி மூழ்கி போய் பண்ணலன்னா கூட மைண்டை வந்து ஃப்ரீயா வாண்டர் பண்ணாம கான்சியஸா வாண்டர் பண்ணாம இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு அந்த டைம்ல 4% ஆஃப் த டைம் தான் வந்து நம்ம கோல்ஸ் பத்தி யோசிப்போமா. இதே வந்து கான்சியஸா நம்ம மைண்ட ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல வாண்டர் பண்ண விடுறோம் அப்படின்னா 26% ஆஃப் த டைம் நம்ம கோல்ஸை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. அண்ட் நீங்க டாஸ்க் நடுவுல ஒரு டாஸ்க் பண்ணுவீங்க அண்ட் அடுத்த டாஸ்க் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க்கு இன்னொரு டாஸ்க்கும் நடுவுல நீங்க ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட் போனீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலா ஒரு டாஸ்க் பண்ணுவோம். அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு மைண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஆக்குபைடா இருக்குங்கிற ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம போன் எடுத்து பார்ப்போம், இல்ல வந்து யார்கிட்டயாவது பேசுவோம். ஸோ டிஸ்ட்ராக்டிவா நம்ம வந்து பிரேக்ஸ் எடுப்போம். ஸோ அப்படி டிஸ்ட்ராக்டிவா பிரேக்ஸ் எடுக்காம அப்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள போகாம ஒரு டாஸ்க்கும் இன்னொரு டாஸ்க்கும் நடுவுல கிடைக்கிற டைம்ல நீங்க ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போனீங்க அப்படின்னா அது வந்து உங்க 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 பிரெயினையும் பெட்டரா ரீசார்ஜ் பண்ணும். உங்களோட ஆக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப தாட்ஃபுல்லாவும் கிரியேட்டிவாவும் ப்ரொடக்டிவாவும் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது I just read that the more time you spend scatter focusing between the tasks, okay, the more time you spend scatter focusing between tasks rather than indulging in distractions, the more thoughtful and productive your actions become. அவ்வளவுதான். ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க் நடுவில் நீங்க ஸ்கேட்டர் ஃபோக்கஸிங் மோடு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள போறதுக்கு பதிலாக ஸ்கேட்டர் ஃபோக்கஸிங் மோட்குள்ள போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கொஞ்சம் ப்ரொடக்டிவா தாட்ஃபுல்லா மாறும் அப்படின்றாரு. அது நீங்க 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு வேலை முடிச்ச உடனே நம்ம யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ பார்த்துட்டு வந்து திரும்ப கண்டினியூ பண்றதுக்கும் வேலை முடிச்ச உடனே போன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம தனியா போய் ஒரு பால்கனில உட்காந்து, இல்ல பால்கனின்னு இல்ல தனியா ஒரு இடத்துல அப்படியே ஒரு வாக் போறோம் இல்ல ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டு அது நடந்து முடிஞ்ச விஷயங்களை அப்படியே அசை போட்டுட்டு அந்த அட்டென்ஷன் ரெசிடியூ அது எல்லாத்தையும், அதாவது ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க் போகும்போது அந்த அட்டென்ஷன் ரெசிடியூ இருக்கும். அடுத்த டாஸ்க் வந்ததுக்கு அப்புறமும் போன டாஸ்க் பத்தி நினைச்சிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் அப்படியே செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்க அடுத்த டாஸ்க் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா மென்டலி யூ வில் ஃபீல் வெரி ரீசார்ஜ். ஸோ அதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க் நடுவுல ஒரு டாஸ்க் ஹைப்பர் ஃபோக்கஸ், அப்புறம் அடுத்த டாஸ்க் ஹைப்பர் ஃபோக்கஸ், ரெண்டுக்கு நடுவுல ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். ஐ திங்க் இதுதான் ரொட்டீன் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸிங் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரை பிளான் பண்ண உதவுது, நமக்கு வந்து மென்டலா ரீசார்ஜ் பண்ண உதவுது, ஐடியாஸ் அண்ட் டாட்ஸ் கனெக்ட் பண்ண உதவுது. இதை தாண்டி என்னென்னலாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வி பிகம் மோர் செல்ஃப் அவேர். இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போக போக நம்ம பிரெயின் எங்கெங்கெல்லாம் போகுது, பிரெயின் எந்தெந்த தாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போடுது, எவ்வளோ டைம் ஃபியூச்சருக்கு போகுது, எவ்வளோ டைம் பாஸ்ட்டுக்கு போகுது, பாஸ்ட்ல எந்தெந்த தாட்ஸ் கொண்டு வந்து போடுது, ஓகே இந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு வருதுன்னா இதெல்லாம் நமக்கு இப்பவும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்மளை பத்தின மோர் செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஐடியாஸை வந்து டீப்பா இன்குபேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு 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 ஐடியாஸ் யோசிக்கிறது, புது ப்ராஜெக்ட்ஸ் யோசிக்கிறது, புது சொல்யூஷன்ஸ் டு அன் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் யோசிக்கிறது, இதுக்கு எல்லாமே வந்து ஒரு டீப் திங்கிங் தேவை. அது கண்டிப்பா அந்த டீப் திங்கிங்குள்ள போகும்போது நீங்க எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, மைண்டை வாண்டர் பண்ண விடணும். அப்பதான் வந்து மைண்ட் வந்து நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் சொல்யூஷனை கொண்டு வந்து கொடுக்கும்.
ஸோ இன்குபேட் ஐடியாஸ் மோர் டீப்லி, அதுக்கும் இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட் தான் வேணும். அண்ட் ரிமெம்பர் அண்ட் ப்ராசஸ் ஐடியாஸ் அண்ட் மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் மோர் எஃபெக்டிவ்லி. ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு அது ஒரு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத தாண்டி அந்த விஷயம் நடந்ததை பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவா இருந்தாலும் அதை பத்தி நம்ம திரும்ப யோசிக்கும் போது மட்டும்தான் அதை ஒரு அர்த்தமுள்ள எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால மாத்த முடியும். ஒரு லேர்னிங் வந்துச்சு, அந்த லேர்னிங் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அடுத்தடுத்த டாஸ்க் போறோம் அப்படின்னா அந்த 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 லேர்னிங் எல்லாமே ஒரு அர்த்தமற்றதாயிடும். ஸோ நான் வந்து நம்ம லைஃப் வந்து ஒரு மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், அர்த்தமுள்ள ஒரு அனுபவமா மாத்தணும் அப்படின்னா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகணும் அப்படின்றாரு. அண்ட் இப்படி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்குள்ள மோட்குள்ள போகும்போது நம்ம வந்து நம்மளை பத்தியே ஒரு நம்மள என்ன சொல்றது, நம்மளை பத்தி மட்டுமே யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களோடதையும் யோசிக்க முடியும். இது வந்து ஷோ கிரேட்டர் எம்பத்தி. எம்பத்தினா என்ன, நம்மளோட இமோஷன் ஓகே, அடுத்தவங்க இமோஷனையும் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம இமோஷன் மாதிரி கனெக்ட் பண்ண ட்ரை பண்றதுதான் வந்து எம்பத்தி. ஸோ அந்த எம்பத்தி பண்ணணும் அப்படின்னா இப்ப அடுத்தவங்களுக்கு அவங்க அப்படி யோசிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அப்படி வலிச்சிருக்கும், நம்ம சொன்னது இப்ப அவங்களுக்கு இந்த இடத்துல பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும்லாம் யோசிக்கணும் அப்படின்னா சத்தியமா நம்ம அந்த வார்த்தைகளை பேசும்போது நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். பேசி முடிச்சுட்டு வந்து உட்காந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்ம அதை யோசிச்சிருப்போம். ஸோ ஸோ அந்த மாதிரி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல யோசிக்கும் போது நமக்கு எம்பத்தியும் அதிகமாகுது. எம்பத்தி அப்படின்னா மத்தவங்களோட எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிறது தான் எம்பத்தி. அண்ட் இட் மேக்ஸ் அஸ் பிகம் மோர் கம்பேஷனேட் அப்படின்றாரு. ஸோ மத்தவங்களது புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஒரு கருணையும் நமக்குள்ள அதிகமாகும் அப்படின்றாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம மைண்ட் பத்தி புரிஞ்சுக்கிறோம். மைண்ட் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல வந்து சும்மா வாண்டர் பண்ண விடுறோம்னா மைண்ட் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சருக்கு போகுது. அந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சருக்கு எவ்வளவு நேரம்லாம் போகுது, அதோட இம்பாக்ட்ஸ் என்ன, அண்ட் எப்படி வந்து நார்மலா ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றதை விட அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்கேட்டர் ஃபோக்கஸிங்க்கு வரோம் அப்படின்னா 14 டைம்ஸ் மோர் நம்ம வந்து கோல்ஸை பத்தி யோசிப்போம். அண்ட் பல மடங்கு அதுக்கான மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் அரைவ் ஆகும். அது தாண்டி வேற என்ன யூசஸ் அப்படிங்கறதையும் இப்ப பார்த்தோம். பிகமிங் மோர் செல்ஃப் அவேர், இன்குபேட் ஐடியாஸ் மோர் டீப்லி, இதெல்லாம் ஸ்கேட்டர் ஃபோக்கஸோட எஃபெக்ட்ஸ்ன்னு. இப்ப நம்ம வந்து இந்த 3 ஸ்டைல்ஸ் ஆஃப் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து டீப்பா போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 3 மோட்ஸ்: கேப்சர் மோட், ப்ராப்ளம் கன்ச்சிங் மோட் அண்ட் ஹேபிச்சுவல் மோட். இப்போ அதுக்கான இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இப்ப ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட் வந்து ஓகே மைண்ட் வாண்டரிங் தானே அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். பட் அப்படி மைண்ட் வாண்டரிங் தானே அப்படின்னா கூட நம்ம வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆத்தர் கொடுக்குறாரு. எப்படி மைண்ட் வாண்டர் பண்ண விடணும், எப்படி வாண்டர் பண்ண விட்டா அது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஸ்கேட்டர் ஃபோக்கஸா மாறும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னா ஹைப்பர் ஃபோக்கஸிங்கே வந்து நமக்கு டிஃபிகல்ட். ஸ்டார்டிங்ல வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணோம். ஏன்னா வந்து மைண்ட் வாண்டர் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள தான் போக முடியல, ஏன்னா 47% ஆஃப் த டைம் வந்து மைண்ட் வந்து வாண்டர் ஆயிட்டே இருக்கு. அப்ப ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள வந்து போறது ஈஸி தானே, ஏன்னா எனிவேஸ் மைண்ட் வந்து 47% ஆஃப் த டைம் வாண்டர் ஆயிட்டு தான் இருக்கு. அப்ப 47% ஆஃப் த டைம் நான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டா இல்ல, அது கிடையாது. என்ன அப்படின்னா மைண்டா சூஸ் பண்ணி மைண்டா உங்களை கொண்டு போய் பாஸ்ட்ல பிரசன்ட்ல ஃபியூச்சர் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறது வந்து மைண்ட் இனிஷியேட் பண்ணி மைண்டா வேற வேற இடத்துக்கு போய்க்கிறது வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸிங் கிடையாது. நாம இனிஷியேட் பண்ணி ஆல்வேஸ் இன்டென்ஷனலா இந்த மாதிரி கான்சியஸ் மைண்ட் வாண்டரிங் குள்ள போறதான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படின்னு கிளியரா சொல்றாரு. இப்ப நான் இப்ப கூட இப்ப நான் புக் செஷன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா உங்க எல்லாரோட கவனமும் இங்க மட்டும் தான் இருக்குமானா இல்ல, உங்க மைண்ட் அங்கங்க வாண்டர் ஆயிட்டு தான் இருக்கும். அப்ப அதெல்லாம் ஸ்கேட்டர் ஃபோக்கஸா அப்படின்னா ஓகே, அது ஒரு சர்டன் லெவலுக்கு அது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கனெக்ஷன் கொடுக்கலாம். பட் ஒரு ப்ராப்பர் ஸ்கேட்டர் ஃபோக்கஸான்னு கேட்டா இல்ல. ப்ராப்பர் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் ஆல்வேஸ் கம்ஸ் வித் இன்டென்ஷன்ஸ். நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் தான் பண்ண போறோம். இப்ப நான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல போட போறேன், இப்ப நான் இதுக்காக போக போறேன், இல்ல நான் இப்படிதான் உட்கார போறேன்னு ஒரு இன்டென்ஷன் கண்டிப்பா செட் பண்ணி ஆகணும். ஸோ புக்கு ஃபுல்லாவும் சரி, ஹைப்பர் ஃபோக்கஸ்லயும் சரி, ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்லயும் சரி, இன்டென்ஷன் செட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ்லயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. நான் ஹைப்பர் ஃபோக்கஸ்க்குள்ள மோடுக்குள்ள போறேன், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம போறேன்னு தனியா ஒரு ரூம்ல போய் நம்ம உட்காரலாம். ஆனா தனியா உட்கார்ந்து இததான் பண்ண போறேங்கிற இன்டென்ஷன் இல்லாம போனீங்கன்னா திரும்ப ஒண்ணுமே பண்ணாம தான் வெளில வருவீங்க. ஸோ ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்லயும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனல். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் இன்டென்ஷனல் அப்படின்றாரு. 100% இன்டென்ஷனலா பண்றதா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். தானா மைண்டா எடுத்துக்கிட்டு மைண்ட் அங்கங்க சுத்திட்டு இருக்கிறது ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நிமிஷம். ஓகே. அப்புறம் வந்து நான் 2 விஷயங்கள். அன்இன்டென்ஷனலி மைண்ட் வாண்டர் ஆகுது அப்படின்னா, அது ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் கிடையாது. அது 47% ஆஃப் த டைம் நம்ம மைண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கு. நம்மள ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போக விடாம. சோ அது வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் கிடையாது. ஆஹ் நம்ம மைண்ட் எங்க போகுதுங்கிற அவேர்னஸ் இல்லாம, நாம வந்து இந்த மோடுக்குள்ள போகணும்னு சூஸ் பண்ணாம இந்த மோடுக்குள்ள போச்சு அப்படின்னா, அந்த அன்இன்டென்ஷனல் வாண்டரிங் வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் கிடையாது. இந்த இடத்துலதான் வந்து அவரு மைண்ட் வாண்டரிங்க்கும் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல ஒரு கோடு போடுறாரு. இவ்வளவு மைண்ட் வாண்டரிங் தான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப வந்து அந்த எந்த மைண்ட் வாண்டரிங் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்னு சொல்றாரு. இன்டென்ஷனல் மைண்ட் வாண்டரிங் மட்டும்தான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். அன்இன்டென்ஷனல் மைண்ட் வாண்டரிங், அன்இன்டென்ஷனலா மைண்ட் வாண்டர் தான் பண்ண போறேன், இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் குடிக்கிறதுக்காக நான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போக போறேன் அப்படிங்கிற இன்டென்ஷன் செட் பண்ணாம ஜென்ரலா மைண்ட அன்இன்டென்ஷனலா அவேர்னஸே இல்லாம அலைப்பாய விடுறது வந்து டெஃபினட்டா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் கிடையாது. சோ இங்கதான் வந்து மைண்ட் வாண்டரிங்க்கும் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல இவர் ஒரு கோடு வரைகிறாரு. இது வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆடா இருக்கும். ஆஹ் ஏன்னா வந்து நம்மளோட இன்டென்ஷன், நம்ம அட்டென்ஷனை வந்து நம்ம இன்டென்ஷனலா நம்மளோட கவனத்தை வந்து நம்ம இன்டென்ஷனலான நோக்கத்தோட நம்ம வந்து அது மேல இருக்கிற கண்ட்ரோலை நம்ம வந்து லூஸ் பண்றோம். இது கேட்க ரொம்ப ஆடா தான் இருக்கும். பட் வந்து என்ன அப்படின்னா, தெர் ஆர் சர்டன் மென்டல் ஸ்டேட்ஸ். அதாவது இப்ப நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல மட்டும் இல்ல, சில மென்டல் ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கான்சியஸா நம்ம கவனம் சாரி சில மென்டல் ஸ்டேட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம அட்டென்ஷன் வந்து நம்ம கையில இல்லாம போகும். உதாரணத்துக்கு ஒரு 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 ஃபுல் மூவி, ஒரு 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 சில மூவிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. பல்ப் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விச் இஸ் அதுல ஏதோ ஒரு டெரான்டினோன்னு ஒரு டைரக்டர் போல. அவர் அந்த மூவியை ஃபுல்லா எப்படி கொண்டு போயிருப்பாரு அப்படின்னா, அந்த மூவி ஃபுல்லாவே அவங்களோட கவனம் வந்து வேற எங்கேயுமே போகாத மாதிரி ஒரு இடத்துல மட்டுமே இருக்கிற மாதிரி அந்த மூவி போயிருக்கும். சோ அப்ப என்ன ஆகும், நிறைய தாட்ஸ் வராதனால, நிறைய இடத்துல கவனம் போகாதனால, அதுல நமக்கு நிறைய எனர்ஜி லூஸ் ஆகாததுனால நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, நம்ம ரொம்ப ரீசார்ஜ்டா ஃபீல் பண்ணுவோம், நம்ம ரொம்ப ரிலாக்ஸிங்கா ஃபீல் பண்ணுவோம். சோ அந்த ஒரு மூவி வந்து நம்மளோட ஹோல் அட்டென்ஷனை வந்து ஹோல் ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் அண்ட் அட்டென்ஷன்ஸ் வந்து அது அப்படியே கண்ட்ரோல் எடுத்துரும். சோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அன்இன்டென்ஷனலா இந்த இடத்துல நம்ம அவேர்னஸ், ஐ மீன் சாரி, அன்இன்டென்ஷனலா இந்த இடத்துல வந்து நம்ம ஆஹ், ஒரு ஒரு ரிலாக்ஸிங் மோடுக்குள்ள போவோம். ஸோ அதெல்லாம் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் கிடையாது. ஓகேங்களா? இன்டென்ஷனலா போறது மட்டும்தான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். ஸோ இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஒரே நிமிஷம். ஓகே. இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா ஒரு 2 மினிட்ஸ் தான் முடிச்சிடுறேன். இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா மைண்ட் வாண்டரிங்குமே வந்து இன்டென்ஷன் இல்லாம அவேர்னஸ் இல்லாம தான் போகுது. நம்ம வந்து மைண்ட் வாண்டர் பண்ண விட்டாலே 99% ஆஃப் த டைம் நம்ம வந்து அன்இன்டென்ஷனலா அன்அவேரா தான் நம்ம மைண்டை வாண்டர் பண்ண விடுறோம். என்ன யோசிக்கிறோன்னே தெரியாம ஏதோ ஒரு வேலை பண்ணணும்னு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா மைண்ட் எங்க போகுதுன்னே தெரியாம போயிருக்கும். ஸோ இது வந்து அன்இன்டென்ஷனலா அன்அவேரா. அன்இன்டென்ஷனல் அப்படின்னா ஒரு ஒரு நோக்கம் இல்லாம, அன்அவேர்னா நமக்கு ஒரு ஒரு அவேர்னஸ்னா என்னது, அந்த ஒரு புரிதலே இல்லாம மைண்ட் வாண்டர் ஆயிட்டு இருக்கு. சோ எல்லா மைண்ட் வாண்டரிங் எல்லாருக்கும் அப்படிதான் நடக்குது. ஆஹ் சோ அப்படி பண்றதை விட நம்ம கான்சியஸா வாண்டர் பண்ண விடணும். அப்பதான் வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் இதுக்கு என்ன அப்படின்னா, இப்ப வந்து இப்ப அன்இன்டென்ஷனலா அன்அவேரா மைண்ட் எங்க போகுது அப்படின்னா,
சாரி அன்இன்டென்ஷனலா அன்அவேர்னஸோட மைண்டை வாண்டர் பண்ண விடுறோம் அப்படின்னா மைண்ட் எங்க போகுதுங்கிறதே நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். மைண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கும். இங்கதான் போகணும், இங்கதான் போகக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம மைண்ட் வாண்டர் ஆயிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். ஸ்கேட்டர்ல வந்து நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போடுவோம். கான்கிரீட்டட் எஃபர்ட். அது சின்ன விஷயம் இல்ல. நல்ல ஒரு நங்கூரம் போட்ட மாதிரி ஒரு எஃபர்ட் போடுவோம். எதுக்கு அப்படின்னா டு நோட்டீஸ் வேர் அவர் மைண்ட் கோஸ். ஏன்னா நம்ம மைண்ட் எங்க ப்ராப்ளத்துக்கு போடணும் இல்ல எந்த இன்டென்ஷனுக்கு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் போறோமோ அங்கதான் மைண்ட் இருக்கா இல்ல வேற எங்கேயாவது போதாங்கிறத நம்ம 100% ஸ்ட்ராங்கா நோட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுதான் வந்து இட் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் மைண்ட் வாண்டரிங் அண்ட் ஸ்கேட்டர் ஃபோக்கஸிங். ஸோ நார்மல் மைண்ட் வாண்டரிங்ல உங்களுக்கு மைண்ட் வாண்டர் ஆகுதுன்னு தெரியாது, என்ன யோசிக்குதுன்னு தெரியாது, கண்டதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு தேவையில்லாத கொண்டு போடும், இன்டென்ஷனே இல்லாம கண்டதையும் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அது ஸ்கேட்டர் ஃபோக்கஸிங் கிடையாது. இன்டென்ஷனா நம்ம மைண்ட் எங்க போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு அவேர்னஸோட இருக்கணும். இதுதான் நான் இதுதான் பண்ண போறேன், இப்ப இதைதான் யோசிக்க போறேன். ஓகே, இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தாட் வருது, அந்த தாட் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாமே நமக்கு இருக்கணும். ஸோ அதுதான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸிங். அந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸிங்கோட 3 மோட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேப்சர் மோட்ல வந்து நம்ம மைண்டை வந்து ரொம்ப ஃப்ரீயா ரோம் பண்ண விட்டுருவோம். ரோம் பண்ண விட்டுட்டு எதெல்லாம் மைண்டுக்கு வருதோ ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சுட்டு சும்மா போய் ஒரு இடத்துல உட்காந்துப்போம். உட்காந்துட்டு எதெல்லாம் மைண்டுக்கு வருதோ அதெல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருப்போம். அது கேப்சர் மோடு. ப்ராப்ளம் கிரன்ச்சிங் மோட் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை யோசிச்சுப்போம். ஆனா அந்த ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப இறுக்கமா யோசிக்காம அப்படியே லூஸா மைண்ட்ல யோசிச்சிருப்போம். அண்ட் நம்ம தாட்ஸை வந்து அந்த அந்த விஷயத்த சுத்தி 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 மட்டும் நம்ம தாட்ஸை வாண்டர் பண்ண விடணும். வேற எங்கேயாவது யோசிக்கிறோம்னா இல்ல, புடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் இங்கேயே வைக்கணும். ஸோ நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம்கான கிரியேட்டிவ் சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஹேபிச்சுவல் மோட். ஹேபிச்சுவல் மோட்ல வந்து சிம்பிள் டாஸ்க், உங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கக்கூடிய சிம்பிள் டாஸ்க் எடுத்துப்போம். அந்த டாஸ்க் பண்ணும்போது நமக்கு அப்படியே நம்ம பிரெயினோட சர்ஃபேஸ்க்கு நிறைய வேல்யூபிள் ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸ் வரும். அதை உட்காந்து நம்ம நோட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து இந்த ஹேபிச்சுவல் மோட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் மோடுன்னு ரிசர்ச் சொல்லுது. அண்ட் இந்த 3 ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேப்சர் மோட் ஹெல்ப் பண்ணும். ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு ப்ராப்ளம் கிரன்ச்சிங் மோட் ஹெல்ப் பண்ணும். நமக்கு வந்து ரொம்ப ரீசார்ஜிங்காகவும் ரொம்ப நிறைய டாட் கனெக்டிங் ஐடியாஸும் வேணும் அப்படின்னா ஹேபிச்சுவல் மோட் ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து வந்து நம்ம கேப்சர் மோட டீப்பா பார்க்க போறோம், ப்ராப்ளம் கிரன்ச்சிங் மோட டீப்பா பார்க்க போறோம், ஹேபிச்சுவல் மோட டீப்பா பார்க்க போறோம். அவ்வளவுதான். அதை நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம். இதோட இன்னைக்கு முடிஞ்சது. நன்றி.